ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சின்ன வாக்குவாதம் மாதிரி போயிட்டு இருக்கோம். உடனே ஹீரோயினி போய் பணத்தை பே பண்ணிட்டு வந்துடுறா. இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா இவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவங்க இந்த சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ பின்னாடியே போய், உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? பணத்தை கொடுத்தா எல்லாமே சரியாக போயிடுமா? இது உன் வீடு கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியோ ஓ அப்படியா, நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேப்பரை காமிக்க, ஹீரோ அதை அப்படி கசக்கி கீழே தூக்கி போட்டுறான். இப்போ உன்னோட அக்ரிமெண்ட்டும் கிடையாது, ரூல்ஸும் கிடையாது, மரியாதையும் இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியோ கோவப்பட்டு ஆட்டோ பிடிச்சி அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டலுக்குள்ளே போகிறா. அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனில் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்கே ரூம் எடுத்து இவ தங்கிட்டு நல்லா ஏசி போட்டு லேப்டாப் எல்லாம் ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவ செக் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. அது சின்ன ஊர் தானே, அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் அப்படின்றதுனால அடிக்கடி இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகிறது அங்கே சகஜம். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஹீரோயினி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாள்ல, அது எல்லாமே வந்திருக்கு. அதில் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே பாட்டிக்கு பிடிச்ச ஃபுட்டு, பாட்டி சாப்பிட வேண்டிய சத்தான ஒரு உணவுன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோக்கு புரிஞ்சிருது. அதே நேரத்தில் ஹீரோட ஃப்ரெண்டும் வரான். ஹீரோயினி என் கடைக்கு வந்து பாட்டிக்கு தேவையான சத்தான உணவு எதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஹீரோவோ இவ இவ்வளோ நல்லவளா, இவ்வளோ போயா கோவப்பட்டு வெளியில் போக சொன்னோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நான் சொல்லியிருப்பேன்ல, சின்ன ஊருன்றதுனால ஒரு சில ஹோட்டலுங்க தான் இருக்கும். இவனுக்கு இந்த ஊரே அத்துப்படி. அதே நேரத்தில் ஹோட்டலை கண்டுபிடிச்சு ஹீரோயினி அங்கே தான் தங்கியிருக்காளா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினியோ ரிசப்ஷனில் ஃபோன் பண்ணுறா. ஏசி சுத்தமாக வேலையே செய்ய மாட்டேங்குது, கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ஃபோன் பண்ணி சொல்கிறா. அதே நேரத்தில் இந்த பக்கம் இது கடலோர பகுதிங்க அப்படின்றனால அடிக்கடி இந்த மாதிரி கரண்ட்டு கட் ஆகிறது சகஜம்தான், கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வந்துடும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதே நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினி தங்கியிருக்க அதே ஹோட்டலுக்கு வந்திருப்பான். இவனோட ஃப்ரெண்டு தானே ரிசப்ஷனில் வேலை செய்கிறான், அவன் தான் கூப்பிட்டுட்டு இருப்பான். ஹீரோக்கு தான் எல்லா வேலையும் அத்துப்படியாச்சு. அந்த கம்ப்யூட்டர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பண கஷ்டம் இருக்குன்றது, நீ என் கூட வந்துரு, உன் பண தேவை எல்லாமே ஒரே நேரத்தில் சரியாயிரும், இதுக்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை தரான். ஹீரோவோ அதை வாங்கி பார்த்துட்டு அப்படி தூக்கி போட்டுறான். ஏன்னா திருட்டு பொருள் எல்லாம் வாங்கி அந்த பாட்டெல்லாம் மாற்றி சேல்ஸ் பண்ணுற கூட்டம் அது, அதில் தான் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லியிருந்திருப்பான். அதனால தான் ஹீரோ அதை அவாய்ட் பண்ணுறான். அதே நேரத்தில் ஹீரோவும் கம்ப்யூட்டர் அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினி பக்கத்து ரூமில் போய் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கா. இதை கேமராவில் ஹீரோ பார்த்துட்றான். ஹீரோயினிக்கோ தூங்கிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டால் பிடிக்காதுல்ல. பக்கத்து ரூமுக்காரன் நல்லா பாட்டை ஏற்றி வச்சுட்டு காலையிலேயே ஆட்டம் பாட்டத்தோடு நல்லா ஆடிட்டு இருக்கான். நியாயம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் இவ சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ போய், நீங்க பாட்டு கேளுங்க தப்பில்லை, அதுக்காக மற்றவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். உடனே அவனோ, நீ எப்படி தன்மையா சொல்றதோ இங்க இருக்கா பாரு, சரியான பஜாரி, எப்படி பேசுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ நல்ல பெருமையா பேசிட்டு ஹீரோயினியை அப்படியே கேவலமா பேசிட்டு இருக்கா. ஹீரோயினியோ, டே என்னடா இந்த பக்கம் வந்திருக்க, என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே ஹீரோவோ, ஓ அப்படியா, நீ தான் பாட்டிக்காக ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியோ, நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன், நீயும் பரவாயில்ல நல்லா தான் நடந்துக்கிற அப்படின்னு இவன் சொல்ல, உடனே ஹீரோயினியோ, போதும் போதும், எதுக்காக என்னை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே ஹீரோ போய் ஏசி எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பான். அதே நேரத்தில் ஹோட்டலில் நீங்கள் என்ன பே பண்ணலைன்னு சொல்லிட்டு பே பண்ண சொல்கிறாங்க. ஹீரோயினிக்கோ ஃபோன் எடுத்து பே பண்ணுற, அது பே பண்ணவே முடியல, என்ன அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா போக மாட்டேங்குது. அப்புறம் யாருக்கோ மெசேஜ் எல்லாம் பண்ணுறா. ஒன்றும் வேலையாகலை. ஹீரோவோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். உன்னோட காசு என்கிட்ட இருக்கு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி இவன் மெசேஜ் போட்டுடுறான். ஹீரோயினியும் அதை பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கா. அதே நேரத்தில் ரூமுக்கு பணத்தை பே பண்ண முடியாமல் ஹீரோயினி ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்துடுறா. ஹீரோவும் கரெக்டாக வரான். எனக்கு ஒன்றும் எங்கள் வீட்டில் நீ வந்து தங்குறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, எங்கள் வீட்டுக்கு நீ எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் கிளம்பிடுறான். ஹீரோயினியோ பஸ்ஸு பிடிச்சி போகிறத இவன் பார்த்துட்டு தான் இவன் இந்த பக்கம் கிளம்புறான். ஹீரோயினியோ திரும்பவும் வீட்டுக்கு வரா. ஹீரோவோட அம்மாவோ பார்த்துட்டு, வாமா வந்துட்டியா, திரும்ப நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி சரி வா, சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து அவகிட்ட தராங்க. இவளுக்கோ ஒன்றுமே புரியல, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் யோசிக்கிறா. நீ ஏதோ தப்பாக எடுத்துக்காதம்மா,
எல்லா நேரத்துலையும் ஃபோன்லேயும் பே பண்ணிட்டு இருக்க முடியாது, கையிலையும் காசு வச்சுக்கணும்ல, அதனால தான் இந்த காசு தரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல விதமாகவே நடந்துக்கிறாங்க. சரி சரி வா சாப்பாடு ஆறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. இவளும் சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது லேப்டாப்பை பார்க்குறா. லேப்டாப்பை காணோம், பையில் இருந்த லேப்டாப்பு. ஹீரோயினியும் ஹீரோவோட அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பான்ல, அவங்கிட்டயே ஹீரோ வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பான். அப்படியே தயங்கிட்டே போகிறான். அவனும் இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறப்பா இருந்துட்டு இருக்கான். என்னப்பா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஹீரோவும் நான் வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவன் ஒரு ஃபோன் எடுத்து இதை ஒரு நிமிஷத்துக்குள்ளே சரி பண்ணி காமி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவோ டக்குன்னு என்னென்னமோ பண்ணி கரெக்டாக சரி பண்ணி கொடுத்துட்றான். பரவாயில்லையே, நல்ல தொழிலை கற்றுக்கிட்ட அப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கரெக்டாக ஹீரோயினியோட லேப்டாப் இங்கே இருக்கிறத ஹீரோ பார்த்துட்றான். ஹீரோவோ அப்படியே நைஸாக போய் அந்த லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு இந்த லேப்டாப்புக்கு தேவையான காசு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்குறான். உடனே அவனும் என்னடா நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு போகிற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இது என்னோட லேப்டாப், அதாவது என் சொந்தக்காரங்களுக்கு உண்டான லேப்டாப், இது விற்கிறதே திருட்டு பொருள், இதில் நியாயம் வேற பேசிகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கோவப்படுறான். மரியாதையாக விடலை அப்படின்னு வச்சுக்குவேன், போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவனும் ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாத, நீ எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அவனை போக விட்டு அடிப்பாங்க பாருங்க. ஹீரோவும் பதிலுக்கு அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினியும் லேப்டாப் கிடைக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப டல்லாக வந்துட்டு இருப்பா. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா லேப்டாப் இருக்குது. எப்படி என்னோட லேப்டாப் இங்கே கிடைச்சிது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோட அம்மாவும் ஓ வந்துட்டியா, எல்லாம் ஹீரோ தான் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே நேரத்தில் ஹீரோவும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது கையில் அடிபட்டு இருந்திருக்கும். அவனுங்க கூட சண்டை போட்டு ஹீரோயினிக்கு புரிஞ்சிருது இவன் நமக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதே நேரத்தில் லேப்டாப் எடுத்து இவ மெயில் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்திருக்கான். ஹீரோயினும் மருந்து கவர் எடுத்து தரா. அடிப்பட்ட இடத்துல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இவெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். மறுநாள் காலையில் ஹீரோயினி லேப்டாப்பை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட ஃப்ரெண்டு 2 பசங்களும் வந்திருக்கானுங்க. அவனுங்க கூட உட்காந்து ஹீரோயினியும் பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயினிக்கு குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாட்டிலில் ஜூஸ் தரானுங்க. இதை குடிச்சு பாரு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் அதை குடிச்சு டேஸ்ட் பண்ணுறா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இன்னொருத்தனும் அது சிக்கன் மாதிரி தெரியல, என்னமோ ஒரு வறுத்து, அதுவும் ஒரு வகையான ஃபுட்டு தான், வறுத்ததை எடுத்து இவகிட்ட தரா. இவனும் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோட டாப்பிக்கும் வருது. ஹீரோ ரொம்ப பொறுப்பான பையன், அவன் நடந்துக்கிறது வேணால் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப அன்பானவன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஹீரோவுக்கு நல்லவன்ற பட்டத்தை மாற்றி மாற்றி கொடுத்து பேசிகிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் உள்ளேருந்து சத்தம் கேட்குது. ஓடி போய் ஹீரோயினி பார்க்குறா. அந்த லேப்டாப்பில் தண்ணி கொட்டியிருக்காங்க. ஹீரோட அம்மாவோ சொல்கிறா தெரியாமல் பண்ணிட்டேம்மா. ஹீரோயினி சரி பரவாயில்ல, இங்கே எங்கேயாவது சர்வீஸ் பண்ணுற இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இந்த ஊர்லேயே ஒரே ஒருத்தன் தான் அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த இடம், என்ன அட்ரஸஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இவ ஓடுறா. அந்த கடையும் தேடி கண்டுபிடிச்சி இவளும் உள்ளே போகிறா. இது சர்வீஸ் பண்ணுற இடமா அப்படின்ற மாதிரி இவ கத்துறா. உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தன் சொல்ல, சரி உள்ளே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இருக்கான். என்னடா எங்கே சுற்றினாலும் நீ தான் இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் லேப்டாப்பில் தண்ணி சிந்திருச்சு கொஞ்சம் பார்த்து சர்வீஸ் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவோ அதை அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினியும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உனக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி ஆச்சா பூஜா நீ இந்த பக்கம் கத்திட்டு இருக்கா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இவளுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. இவனும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து தரான். ஃபேனை இந்த பக்கம் ஹீரோயினி பக்கம் திருப்பி விட்றான். அப்படியே 2 பேத்துக்கும் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஹீரோவோ இதை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கணும், இங்கே கிடைக்காது, டவுனில் தான் கிடைக்கும், சரி வா போகலான்னு சொல்லிட்டு இவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு அழகான பூத்தோட்டம் வருது. ஹீரோயினியும் நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவோ அப்படியே நிறுத்துறான். இவ போய் அந்த பூக்கள் எல்லாம் பார்த்து அவ்வளோ ரசிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பைத்தியம் கித்தையும் பிடிச்சிச்சா, இது சாதாரணமாக ரோட்டில் இருக்கிறதானே அப்படின்ற மாதிரி ஹீரோவோ சொல்ல, ரசனை கெட்ட பையன், இதை பற்றிலாம் உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோவோ ஹீரோயினி அப்படியே வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுறான். எப்படியோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளாவது டைம் வேணும், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே நேரத்தில் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் சர்வீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினியோட ஃபோட்டோ எல்லாம் பார்க்குறான். ஹீரோயினி அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தது, எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பா, அவங்க அம்மா அவள் கூட இருந்தப்போ ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்கான். அதே நேரத்தில் சின்ன வயசில் அவனோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் அவங்க பாட்டி கூட மொட்டை மாடியில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும்.
இவன் பதறி அடித்து ஓடி வந்து பார்ப்பான். அப்பா வந்து அம்மாவை போட்டு அடித்து ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். உடனே இவன் என்னாச்சுன்னு கேட்க போகிறதுக்கு அவங்க அப்பா அவனை தள்ளி விட்டுருவான். இது எல்லாம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பக்கம் ஹீரோயினியும் துணியை காய போட்டு வந்துட்டுருப்பா. பாட்டி ரூமில் என்னமோ சத்தம் கேட்கும். அப்படியே வந்து பார்க்குற பாருங்க, பாட்டிக்கு வலிப்பு வந்திருக்கு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி வலிப்பு வரும்போது பாட்டி ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பாட்டி இவளோட கையை அப்படியே கடிச்சிடுறாங்க. அந்த வலிப்பு நிற்கிற வரைக்கும் அந்த கையை அவளோட கையை விடவே மாட்டேங்கிறாங்க. பாட்டி உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால ஹீரோ அதே ரூமில் ஒரு கேமரா வச்சுருப்பான். அது நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஹீரோக்கும் போகுது. ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நடக்கிறது எல்லாத்தையும் வேகமாக வீட்டுக்கு வந்து பார்க்குறான். ஹீரோயினியும் பாட்டிக்கு இப்போ ஒன்றும் இல்லை, பாட்டி நல்லா இருக்காங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினியோட கையவும் பார்க்குறான். இவளும் நைட்டில் லேப்டாப் அப்படியே மெயில் வந்திருக்கான்ற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருப்பா. அதே நேரத்தில் ஹீரோவும் வந்து இவளுக்கு மருந்து தரான். மறுநாள் விடிஞ்சிருது. ஹீரோட அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஹீரோயினியும் வந்து உட்கார்றா. அதே இடத்துக்கு பாட்டியும் வராங்க. நேற்று நீ பண்ணது ரொம்ப பெரிய உதவி, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை எல்லாரும் அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஹீரோட அம்மாவும் ஹீரோயினிக்கு கறி துண்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் பாட்டியும் ஒரு ஆள் எடுத்து வைக்கிறாங்க. சூப்பு கொடுமா அப்படின்ற மாதிரி சூப்பெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதாவது அவங்க அம்மாவோட நினப்பு அவளுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஹீரோட அம்மா ஹீரோயினியோட துணியெல்லாம் காய போட்டு காலையில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இன்னரை காணோம். அம்மாவும் இந்த பக்கம் காலையில் ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு இருக்காங்க. யாராவது போய் இந்த இன்னரை திருடுவாங்களா, புறம்போக்கு நாதாரிங்க அப்படி இப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்க்குறா. இதை கூட வாட திருடுவானுங்க அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் ஹீரோவோட சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் போல். அந்த கல்யாணத்தில் நீயும் கலந்துக்கணுமா, நல்ல ட்ரெஸ்ஸை ஏதாவது செலக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா ஒரு கபோர்டே ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. ஹீரோயினியும் ஒவ்வொரு துணியாக போட்டுட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறா. ஹீரோ சொல்கிறான் இது எதுவுமே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஹீரோயினியும் நல்ல ஒரு துணியாக பார்க்க அழகாக போட்டுட்டு வந்து நிற்கிறான். ஹீரோ அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினி சொல்கிறா என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி. பார்த்தா இவளுக்கு தேவையான இன்னர்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். இவன் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக ஹீரோயினியும் ஹீரோவும் ஒன்றா போயிட்டுருக்காங்க. ஹீரோயினி சொல்கிறா இந்த கல்யாணத்தில் நான் ஃபுல்லாக தண்ணி அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் ஹீரோயினியை ஒரு ஆள் முறைச்சி பார்க்குறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.